Ramraj Cotton presents Game Changers with Suhasini, powered by Jayachandran Textiles, Book It Cabs, GT Holidays. Associate sponsor, Sunland Refined Sunflower Oil. Jewelry partner, Sri Kumaran Thangamaligai. Hospitality partner, Crown Plaza, Chennai. Jewelry courtesy, Ummidi Bangaru Jewelers. Vanakkam Nelson. Vanakkam ma'am. Wonderful to have you. Thank you. நீங்க வந்து இப்ப செலிப்ரேட் பண்ணி ஆல்ப்ஸ் மலை மேலே ஏறி இல்ல எவரெஸ்ட் மேலெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து கேம் சேஞ்சரா எங்களோட இந்த நாற்காலியில் உட்காருறது வந்து உங்களோட ஜெனராசிட்டி அண்ட் உங்களோட சிம்பிளிசிட்டியை காட்டுது. நான் உங்க கூட இந்த இன்ட்ராக்ஷனே உங்க கூடன்றதுனால ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். நான் என்ன மாதிரி உங்ககிட்ட பேசுவேன்னு எதிர்பார்த்தீங்க நீங்க? எனக்கு நோ ஐடியா மேம். ஏன்னா எனக்கு எந்த இதுவுமே இல்லை. நான் க்ளூலெஸ்ஸாக தான் வந்திருக்கேன். என்ன ஆமா, என்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட வந்திருக்கீங்களா? அது எப்படி இல்லாமல் இருக்கும்? ஸோ என்னோட ரியல் ஃப்ரெண்ட்ஸை நீங்க மீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். யார் மேம்? என்னோட சுய ரூபத்தை சொல்றவங்க. அப்படியா? இல்ல அப்படின்னு எதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. நீங்க பயமுறுத்துறத பார்த்தா இப்பயே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபஹத் பாசிலோட அப்பா ஒரு பொம்முக்குட்டி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு மலையாள படம் ஷூட்டிங். அப்போ அந்த லொக்கேஷன்ல இருக்கிற அந்த மேனேஜருக்கும் எனக்கு ஒரு தகராறு ஆயிடுச்சு. போயிட்டு நான் வந்து இவர் வந்து கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர்கிட்ட. கொஞ்சம் சின்ன வாக்குவாதான உடனே அவர் வந்து ஃபாசில் அவர்கிட்ட போய் என்னோட ஆர்டிஸ்ட்டை நீ ரொம்ப அப்செட் பண்ணியிருக்கேன், நீ அப்படி பண்ணக்கூடாது, பிகாஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் சீனே, அப்செட் பண்ணிட்டேன்னா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஸோ அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் ஷூட்டிங்க்கு விடக்கூடாது, உங்கள் பாஸ் கிட்ட சொல்லணும்னு அப்படிலாம் சண்டை போட்டார். சண்டை போட்டுட்டு வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுவார்னு பார்த்தா உன்னை பற்றி கண்ணாப்பினான்னு கேள்விப்பட்டேன், இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல மேம், அதை நான் பார்க்க விரும்பல. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு கண்ணியமான கேள்விகளாகவே இருக்கும். ஸோ யாரு இந்த நெல்சன்? நெல்சன் வந்து நார்மலாக ஏதோ ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஒன்று டைரக்ஷன் பண்ணுவேன்னு நினைக்கல. சும்மா ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் அந்த மாதிரி படித்து அப்படி போகலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் சின்னதுலேருந்து. ஏன்னா எல்லோரும் நமக்கு அதானே சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ரைட்டரு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ ப்ளே, ஸ்டேஜ் ப்ளே இதெல்லாம் எழுதுவாங்க. ஸோ நான் சின்னதுலேருந்து நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்னை சினிமாவில் கொண்டு வரணும்னு சொல்லி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருந்ததில்லை. ஸோ அவரோட பிளேஸ்லாம் வந்து ப்ரிமைஸ் எப்படி இருக்கும், அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர்? ஏன்னா அப்போ அது வந்து ரொம்ப 5 minute பிளேஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 5 minute ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த மாதிரி சின்னதுலேருந்து நான் பேசும்போது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் அதுக்குள்ளே இருந்ததும் இல்லை. ஏன்னா எனக்கு எப்போவுமே ஒரு இன்ஜினியரிங், அந்த காலத்தில் இருந்த எல்லாரோட மைண்ட் செட்டுமே அந்த டைம் பேரில் இன்ஜினியர் ஆகிடணுன்றது தான். அதுதான் எனக்கும் இருந்துச்சு. பட் அவர் வந்து என்ன பார்த்தாருன்னு தெரியல. இல்லை உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ படிக்கிற படிப்புக்கு அது நடக்காது, இதுதான் கரெக்டு, ப்ளஸ் இதில் வந்து ஏதாவது பண்ண முடியும்னு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு வந்து நான் விஷுவல் கம்யூனிகேஷன் நியூ காலேஜில் சேர்கிற வரைக்கும், அந்த ஃபஸ்ட் இயர் வரைக்குமே எனக்கு என்னன்னே தெரியாது, சினிமா மீடியா ஜீரோ ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி வேறு வழி இல்லாமல் வந்துட்டோம், இதுக்கப்புறம் இதை தானே பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது மணி சார் படம் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கற்றுக்கிற மாதிரி. அது வரைக்கும் சும்மா ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அங்கங்கே பார்த்தோம். பார்த்து அங்கே இருந்தால் காலேஜில் போட்டு காமிப்பாங்க, அங்கேருந்து பார்த்து அப்படியே ஸ்லோவாக சார்கிட்ட இருந்து அங்கங்கே பிட்டு எடுத்தது தான். ஸ்ரீதர் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு தெரியுமா, இவருக்கும் ஸ்ரீதர் தான் பெரிய. ஆமாம், இன்னும் காதலிக்க நேரமில்லை சாங்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து சொல்லுவார், இந்த மாதிரி பீச்சை வந்து இவ்வளோ அழகாக வேற யாருமே ஷூட் பண்ணதில்லை அதுக்கு முன்னாடி. ஆமாம், எனக்கு என்னென்னா மேம், அது ஸ்ரீதர் சார் படம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஸ்ரீதர் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்னதுலேருந்து அது நெஞ்ச மறப்பதில்லை, நெஞ்சில் ஒரு ஆலயம், காதலிக்க நேரமில்லை, இந்த மாதிரி அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்துட்டு அதில் அவங்களுடைய ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் வந்து நான் அதுக்கப்புறம் நான் லேட்டராக கற்றுக்கணும்னு நினைக்கும்போது அதை பார்க்கும்போது அவரோட ஸ்க்ரீன் ப்ளே எப்படி அது கதை போகுது, எந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்குது, ப்ளஸ் அவரோட ஷார்ட்ஸு எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணுறாங்க. ஆங்கிள்ஸு நான் அந்த காலத்தில் பார்க்கும்போது நிறைய லோ ஆங்கிள்ஸு, டாப் ரொம்ப அன்கன்வின்சிங்காக ஒரு ஷார்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப அந்த காலகட்டத்தில் எனக்கு ஸ்ரீதர் சார் ரொம்ப பிடிக்கும். நியூ காலேஜ்லேருந்து நிறைய பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? ஐ திங்க் ராஜ்குமார், நம்ம லதாவோட பிரதர் ராஜ்குமார், எங்கள் ஃப்ரெண்டு, அவர் சரத்குமார், அதுக்கப்புறம் உங்க படத்துலயே ஆக்ட் பண்ண சிவராஜ்குமார், எல்லாருமே உங்க காலேஜோட அலுமினி தான். தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஸோ சரத்குமார் சார் தெரியும், சிவராஜ்குமார் சார். எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க நீங்க? சாந்தமா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்படியா? ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து ஹிந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். ஓகே, அதுவும் சாந்தமா ஹையர் செகண்டரி. கமல் ஹிந்து ஸ்கூலில் தான் படித்தார். ஆமாம் தெரியும். சார் கிட்ட பேசும்போது சொன்னார், நீங்கள் சார் ஹிந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிங்களா? நானும் அங்கே படித்தேன் சார். அப்படியே நீங்கள் எப்போ படிச்சிங்கன்னா அவர் ஸ்கூலில் பண்ண ரகலெல்லாம் சொன்னார். அது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. சார் நீங்கள் இந்த அளவுக்கு நான் உங்களோட பெட்டர் சார், அந்த மாதிரி இருந்தது. ஆமாம், அவர் சார் சொன்னதுக்கு பரவாயில்ல, நீங்கள் படித்த ஸ்கூலில் தான் நானும் படிச்சிருக்கேன்
அப்படி சொல்லிட்டு. உங்க குடும்பம் பத்தி சொல்லுங்களேன். உங்க அப்பா இவ்ளோ என்கரேஜ் பண்ணாரு அப்படின்னீங்க. உங்களோட இந்த சக்சஸ் எல்லாம் உங்க அப்பா பார்த்தாரா? இல்ல அதான் அது என்னன்னா, என் அப்பா வந்து நான் குலமாவு கோகிலா படம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது பேரலைஸ் ஆயிட்டாங்க. ஸோ அவரால் தான் வந்தேன். ஸோ நான் செகண்ட் இயர் படிக்கும்போது பேரலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் தான் ஃபேமிலி பிரெட் வின்னர் மாதிரி. இப்போ படம் ஆனால் அதுக்கு ரொம்ப லாங் டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு டவுட், ஐயோ நம்ம கரெக்டான ரூட்டு தான் காமிச்சோமா, இவனுக்கு தப்பாக ஏதாவது சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா சினிமாவில் ஒரு லாங் ஸ்ட்ரகிள் இருந்தது எனக்கு. பட் ஆனால் கோலமாவு கோகிலா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 3 மந்த்ஸில் வந்து இறந்துட்டாங்க. அது வரைக்கும். ஸோ அது வந்து ஒரு படமெல்லாம் எடுத்து பார்த்த உடனே அவருக்கு இந்த ஓகே நம்ம அன்றைக்கி எடுத்த டெசிஷன் கரெக்டு தான்றது ஒரு உங்களோட முதல் படம் பார்த்துட்டாரு. பார்த்துட்டாரு. அந்த வரைக்கும் ஒரு அது வரைக்கும் உங்க அம்மாவுக்கு ஒரு திருப்தியா இருந்திருக்கும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு தங்கச்சி அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க உங்க படத்தை எப்படி ரசிப்பாங்க? அவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. நான் அவங்க கிட்ட இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா சொன்னா ஏதாவது மாற்றி கீத்தி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லி. அம்மா வந்து ஓகே, அது வழக்கம் போல் எல்லா அம்மாவும் பாராட்டி தானே சொல்லுவாங்க. அதனால அது அந்த மாதிரியே இருக்கும். ஸோ நெல்சனோட வெற்றியை குடும்பம் எவ்வளோ அளவுக்கு கொண்டாடுறாங்க? அதுவும் இப்போ ஹிமாலய வெற்றி, நான் சொன்ன மாதிரி ஆல்ப்ஸு எல்லா மலையும் தாண்டியான ஒரு வெற்றி, அதை வந்து குடும்பத்தில் எப்படி கொண்டாடுறாங்க? அவங்க வந்து ஜென்ரலாக ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து இந்த ஸ்ட்ரகிள்லாம் பார்த்துருக்காங்கல்ல எல்லாமே சினிமாவில். ஏன்னா ஒரு 10-12 இயர்ஸாக பார்த்துருக்காங்க. காலேஜ் முடிச்சதுலேருந்து 12 இயர்ஸ், 19 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போதுலேருந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஓகே, ஏதோ நம்ம போன இடத்துல தப்பாயிடாமல் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குன்றதுனால ரொம்ப சந்தோஷமாரியும் தெரியல எனக்கு. ரொம்ப இதுவாகவும் இல்லை, பட் ஓகே. ஸோ இப்போ ஜெயிலர் வந்து படம் எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரிஞ்சுது இது வந்து இட் இஸ் கோயிங் டு ஹிட் த புல்ஸ் ஐ அப்படிங்கிறது? எந்த எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக பீஸ்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இன் பிட்வீன் தான் இந்த ஐடியா வந்துச்சு எனக்கு. ஸோ அதை நான் கதையாக பண்ணி பீஸ்ட் முன்னாடியே கதையாக அது ஹெட் டு டெய்ல் வந்து லாக் பண்ணிட்டேன். எனக்கு அந்த கதை முடியும் போதே இது வந்து கன்ஃபார்மாக ஒர்க் ஆகிடும் படம். பட் நான் இவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. பட் இந்த படம் வந்து நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும்ன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால தான் நான் அப்போமே சார்கிட்ட, ரஜினி சார்கிட்ட பேசி அந்த ப்ராஜெக்டை அதை லாக் பண்ணிட்டோம். பட் இது வந்து எனக்கு க்ளோஸ் டு த ரிலீஸ் வந்து வரும்போது ஓகே, படம் ஓரளவுக்கு நம்ம நினச்சதோட இன்னும் பெட்டராக ஹிட் ஆகும்னு நினச்சேன். பட் ரிலீஸுக்கு அப்புறம் அது நாங்கள் நினச்சதோட ரொம்ப ஜாஸ்தியாக. ஸோ ஃபர்ஸ்ட் காப்பி பார்ப்பாங்க இல்லையா, நம்ம இதில் க்யூப்ல உட்காந்து பார்ப்போங்கள, அப்போ வந்து அந்த ஷோக்கு முன்னாடி அவங்க மனநிலையில் எப்படி இருந்தது, ஷோ முடிஞ்ச உடனே உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஷோ ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போதும் எனக்கு வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு சில ஏரியாஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஐ வாஸ் லைக் ஓகே, இந்த படம் வந்து நமக்கு, ஏன்னா கமர்ஷியல் படம் தானே பண்ணுறோம், இது கமர்ஷியலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. முடிச்ச உடனே, அதாவது ஷோ முடிஞ்ச உடனே யார் முகத்தில் வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவிட்டி? அனிருத். ஆமாம், நானும் அனி தான் ஃபைனல் மிக்ஸ் பண்ணும்போது இருந்தோம். ஸோ ஹீ ஃபெல்ட் வெரி எமோஷ்னல் அபவுட் த ஃபிலிம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இருந்து அப்படியே காமா சைலண்ட். அவரு தான் நான் இது வரைக்கும் மொத்தமாக படத்துலேயே ரொம்ப எமோஷ்னல் ஆகி நான் பார்த்தது அனிருத் தான். ஸோ இந்த சினிமா கனவு எப்போ ஆரம்பிச்சது? அதாவது ஜெயிலர் மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங், தமிழில் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கனவு நிஜமாயிடுச்சு. காணாத கனவு கூட நிஜமாயிருக்கலாம் சில சமயம். ஸோ பட் அந்த சினிமா எடுக்கணும், சினிமாவில் என்னுடைய உணர்ச்சிகளை வந்து நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எப்போ ஆரம்பிச்சது? இது வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது மேம், நான் அந்த ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன்லாம் போவேன். அப்போது அதர் இன்டர் காலேஜ் மாதிரி இருக்கும், நேஷனல் வைட் காம்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அந்த காம்படிஷனில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ஏதோ வாங்கினேன் ஃபோட்டோகிராஃபி. என்ன ஃபோட்டோவாக இருந்தது? அது வந்து என்னென்னா இட்ஸ் லைக் விஷன் சொல்லி ஒரு டாப்பிக்கு. விஷனில் வந்து ஒரு செருப்பு தைக்கிற ஒரு வயசான தாத்தா வந்து அந்த நீடில் வந்து அந்த ஊசி கோப்பார், ஃபோர் கிரவுண்டில் ரொம்ப போல்டாக அது ஃபோக்கஸில் இருக்கும், அவர் டோட்டல் அவுட்டில் இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. எப்படி எடுத்தீங்க அதை? எங்கே எடுத்தீங்க? அது ஃப்ரெண்டோட கேமரா இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குல்ல, எக்மோர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் செருப்பு தைக்கிற ஒரு தாத்தா. ஸோ அவர் என்ன சொன்னார்? ஃபோட்டோ எடுக்கும்போது விரட்டினாரா அவங்கள? இல்லை என்ன நான் கேட்டோம் சார், அது தாத்தா இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துது. அவருக்கு ஒன்றும் தெரியல, ஃபோட்டோ தான் தைச்சிட்டு இருந்தா. சரி ஓகேன்னா, நல்லா பெரிய திக் கிளாஸ் இருக்குது, அவருக்கு எப்படி மினிமம் 80+ இருப்பார். அந்த கிளாஸ் ஃப்ரேம் பார்த்தாலே அவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ அவர் வந்து அதில் அந்த நூலுக்கோ அதை பார்க்கும்போது ஓகே விஷன்ன்றது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எடுத்தது. அது வந்து அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன், ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் வின் பண்ணேன்.
அது பண்ண எனக்கு வந்து ஓகே இது வந்து நம்ம இன்னும் இதை பெட்டர் ஸ்டாண்டர்ட் கொண்டு போகணுன்ற சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து காலேஜ்ல படிக்கும்போதே உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆமா. போச்சு. கோலமாவு கோகிலா ரிலீஸ் ஆகி அவர் இறந்துட்டாரு அப்படின்னீங்க. பிரெட் வின்னராவே இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வாங்கின சம்பளம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. எவ்வளோ? 9,000. 9,000. ஆமா. ஸோ விஜய் என்னை விட 4,000 ஜாஸ்தி வாங்கினாங்க. நான் வந்து 18 இயர்ஸ்ல எனக்கு 5,000 ருபீஸ் கிடைச்சது. ஜானி படத்துல அதே மாதிரி ரஜினி சார் கூட ஒர்க் பண்ண படத்துக்கு எனக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஸோ அதனால ஓகே. ஸோ ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆமா, ஸோ ஞாபகம் அந்த இருக்கு. இது ஸோ சின்ன வயசுலயே வாழ்க்கையோட சில கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க நீங்க. ஆனா அந்த சோகத்திலயும் அதை வந்து ஒரு காமெடியா பண்றீங்கல்ல, அது வந்து எங்க ஆரம்பிச்சது உங்களுக்கு? அது உங்க படங்கள்ல பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான இடத்துல கூட ஒரு 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 அதை வந்து ரொம்ப ஒரு டார்க்கா எடுத்துக்கிட்டு ஒரு காமெடியா எடுத்துக்கிட்டு ஒரு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது எங்க இருந்து வந்ததுன்னு அது நினைக்கிறீங்க? வந்து சின்னதுலேருந்தே மேம் நம்ம என்னென்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பேக்ட்ராப் தான். ஸோ அங்கே எப்படி இருக்கும்னா பசங்க இப்போ ரொம்ப காசு நிறையா இருந்தாலும் இல்லைனாலுமே ஜாலியாகவே இருப்பாங்க எப்போவுமே. அவங்களுக்கு வந்து சில சோகமாக இருந்தாலும் அதை கிண்டல் பண்ணி பேசி இப்படி தான். இப்போ நான் காலேஜ் படிக்கும்போதோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. நான் போய் சொல்கிறேன் இந்த மாதிரி அப்பாவுக்கு ஸ்ட்ரோக்குன்னு. அவன் 2 ஸ்ட்ரோக்கா 4 ஸ்ட்ரோக்கா கேட்டான். முந்தின நாள் தானே. ஸோ அந்த மாதிரி இது வந்து சின்னதுலேருந்தே ஸ்கூல்லேருந்தே இருக்குது அப்படி எல்லாத்தையுமே ஒரு ஆமாம் எல்லாம். ஸோ அவன் அப்படி பேசுறதுனால நம்மளும் அப்படியே பேசுறது. அவங்க அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை வரும்போது நம்ம அதே மாதிரி. ஸோ காலேஜ் நடக்கும்போது சின்ன ஸ்கூல்லையே அந்த மாதிரி. ஸோ எல்லா எனி சிச்சுவேஷன் அதில் வந்து ஒரு யாருக்காவது அதில் ஒரு காமெடி பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இருக்கும். அந்த ஃப்ரெண்டு தான் ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இல்லை அதுக்கு முன்னாடியே இல்லை நிறைய? அதுக்கு முன்னாடியே சின்னதுலேருந்தே நம்ம அந்த கிரிக்கெட் விளையாடும்போது ஏரியாவில் இந்த ஃபுட்பால் விளையாடும்போது அங்கேயே பசங்க இப்போ நம்ம கீழே விழுந்துட்டா எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க. யாரும் வந்து தூக்க மாட்டானுங்க. நம்ம ஓடுறோம் கீழே வந்து அவங்களுக்கு சிரிப்பு வரும். நான் இவ்வளோ அடிபட்டிருக்கா ஓகே அப்படின்னு சொல்லி கைத்தட்டி சிரிப்பானுங்க. இது வந்து அந்த அங்கெல்லாம் அதை தான் பழக்கமே. ஸோ அதனால் நமக்கு எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் அதில் சோகம் இருக்கும், மொமெண்ட்ரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபன் ஆகிடும். பட் அதுவே வந்து ஒரு உங்களோட யூஎஸ்பியா மாறுற அளவுக்கு மாறணும்னா அது ஒரு டேலண்ட் தானே. அது வந்து இது வந்து உங்களோட யூஎஸ்பி அப்படிங்கிறது எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? யூனிக் செல்லிங் பாயிண்ட் தானே. யூஎஸ்பின்னு நான் இதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்க எனக்கு தோணு. எனக்கு அதுதான் பிடிச்சிது. எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு பிடிச்சது. ஸோ நான் என்ன நினச்சேன், நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வரணும்னா நம்ம இந்த நமக்கு பிடிக்கிற டெஸ்ட்டில் வேறு ஏதாவது படங்கள் தமிழில் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அது அப்படி அதிகமாக இல்லை. ஸோ ஐ தாட் சரி நமக்கும் பிடிச்சிருக்கு இந்த மாதிரியே எடுத்து பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி தான் கோலமாவு வந்து அப்படி ட்ரை பண்ணது. இது சும்மா ஒரு பர்சனல் விஷயம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வெனஸ்டே அன்றைக்கி எனக்கு பயங்கரமாக ஜுரம் அண்டு காது வலி ஏதோ இருந்தது. ஸோ நான் என் தங்கைக்கிட்ட சொன்னேன், நிச்சயமாக நான் செத்து போயிட போகிறேன், என்னால் தாங்க முடியல அப்படின்னப்போ அவர் வந்து பார்த்துட்டு சொன்னால், இன்றைக்கி புதன்கிழமை இருக்குது, நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துப்போ அப்படின்னா. ஏன்னா நாளைக்கு நீ போயிட்டேன்னா வெள்ளிக்கிழமை ஓன் சாங்காக போடுவாங்க ஒளியும் ஒலியும்ல. இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபேமிலியில் பேசுகிறேன். பட் அதை நாங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கல. இது லைஃப்பில் இவ்வளோ ஜாலியாக எடுத்துக்கணும்னு என்னோட பர்ஃபார்மன்ஸ்லையோ இல்லை என்னோட ரைட்டிங்லையோ இந்த ஜாலினஸ் வரல. உங்களுக்கு வந்தது அது வந்து இது மாதிரி என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்ததை வந்து ஃபிலிம்ஸில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய நம்ம வேலையை விட்டு இப்போ விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். விஜய் டிவியில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? காலேஜ் முடித்தோடனே ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொடியூசராக சேர்ந்தேன் விஜய் டிவியில். அசிஸ்டன்ட் ரைட்டர். என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு? அது வந்து ரியாலிட்டி ஷோஸ் இருக்கும். அங்கே வந்து அழகின்னு சொல்லி அப்போ ஒரு ஷோ வந்துருச்சு. அது என்னென்னா தமிழ்நாட்டோட புதுமை அழகி யாருன்னு சொல்லி ஒரு ரியாலிட்டி ஹண்ட் மாதிரி ஒரு 15 days. அதில் தான் அந்த ஃபஸ்ட் டைம் வந்து சவுத் டெலிவிஷனில் வந்து இந்த அவங்களோட அந்த அழுவுறது இருக்கிற பிரச்சனை கான்ட்ரவர்சி எல்லாம் எடுத்து போட ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஷோன்னு நினைக்கிறேன். அதில் தான் அசிஸ்டன்ட் ரைட்டராக சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அவங்க விஜய் டிவிலேயே சூப்பர் சிங்கர், கலக்கப்போவது யார், அதுக்கப்புறம் ஜோடி நம்பர் 1, அதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம் அவார்ட்ஸு ஈவெண்ட்ஸு நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பண்ணி எனக்கு 22 இயர் இருக்கும்போது நான் வந்து ரியாலிட்டி ஷோ டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே மீட் பண்ணவங்கெல்லாம் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க? எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது அங்கே மீட் பண்ணவங்கன்னா இப்போது சிம்பு சார் எனக்கு வந்து ஸ்கூல் மேட் அவர். அதுக்கப்புறம் நான் வந்து அவரை ஒரு விஜய் டிவியில் ஒரு ஷோவில் திருப்பி மீட் பண்ணேன். மீட் பண்ணும்போது தான் அவர் வந்து இல்லை இவன் கூட படத்தில் ஒர்க் பண்ண வரியான்னு கேட்டார். அதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் சினிமாக்குள்ளே வந்து ஒரு 4-5 பேரை பார்க்குறது. ஆமாம். அதுக்கப்புறம் அவர் வல்லவன் அப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். பட் நான் அந்த படத்தில் என்னால் ஒர்க் பண்ண முடியல. அதனால் நான் வந்து இல்லை சார் நான் சேனல்லே இருக்கிறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு. பட் அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது எனக்கு. அது மூலியமாக தான் கொஞ்சம் சினிமா கான்டாக்ட்ஸு தெரிஞ்சவங்க இதெல்லாமே அப்போதுலேருந்து தான் ஆரம்பிச்சுது. ஸோ அவரெலாம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சினிமாங்கிறது நீங்கள் சொல்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எட்டாத உயரமாக இருக்கும். அதை உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி புரிய வச்சிங்க? உங்கள் சிஸ்டருக்கும் உங்கள் மதருக்கும்
உங்க அப்பாவுக்கும் கூட. ஆமாம், அவங்களுக்கு ஏன்னா அப்பா ரைட்டராக இருக்கும்போதே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே. பட் வீட்டில் என்னென்னா அவங்க வந்து சரி ஓகே மந்த்லி கரெக்டாக காசு வருதா வரலையா, இவன் பார்க்குறானா வேலை, அவ்வளோதான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கும் வந்து அன்றைக்கி இருக்க ரியாலிட்டி தெரிஞ்சதுனால நான் ரொம்ப விஜய் டிவியை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இப்போதைக்கே நமக்கு கொஞ்சம் காசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுனால அவங்களும் விட்டுட்டாங்க. சரி இவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், பட் கரெக்டாக பார்த்துக்கிறான்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் சம்திங் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. பட் அதை அவங்க கொஞ்சம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்களால இருக்க முடியுமோ அவ்வளோ விஷயம் இருந்துட்டாங்க. நம்ம ஒரு சைடு நம்ம ஒரு ட்ரீம்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சோம், அதை நோக்கி அப்படியே போயிட்டே இருந்துட்டேன் நான். நான் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட படங்கள் எல்லாத்தையும் வரிசையாக பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாச்சு. இல்லை ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு கோலமாவு கோகிலா பார்த்தேன், அதுக்கு அடுத்தது டாக்டர் பார்த்தேன், ஓகே, அப்புறம் பீஸ்ட் பார்த்தேன், அப்புறம் தான் ஜெயிலர் பார்த்தேன். இல்லை ஜெயிலர் பார்த்துட்டு அப்புறமா தான் பீஸ்ட் பார்த்தேன். பீஸ்ட் பற்றி நிறையா கிரிட்டிசிசம் இருந்திருக்கேன், எனக்கு பிடிச்சிது. ஏன்னா மணி ஹேஸ்டோட ஃபேன் நான், ஸோ அதனால எனக்கு பிடிச்சிது. ஸோ அதே மாதிரி பட் இருந்தாலும் இந்த 4 படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கோலமாவு கோகிலா தான். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. பிகாஸ் சர்ப்ரைஸ்னா பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா அதுதான் நான் பார்த்த உங்களோட முதல் படம். ஸோ அந்த படத்தை பார்த்த உங்கள் அப்பா அம்மா, உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவங்களுக்கு என்னென்னா மோஸ்ட்லி இவ்வளோ நல்லா எங்கள் அப்பா சொன்னது என்ன இவ்வளோ நல்லா படம் எடுப்பியா அப்படி கேட்டு, நல்லா எடுத்து பெரிய டைரக்டர் மாதிரி படம் எடுத்திருக்கேன் அப்படி கேட்டேன். கரெக்ட். ஆமாம், அவர் சொன்னார். எனக்கு வந்து அப்படியே பார்த்தேன், நான் ஏதோ சரி படம் எடுக்கிறேன் ஏதோ வரும் அப்படி ஒரு ஒன் ஆஃப் த ஃபிலிமாக இருக்கும். அவர் மேபி ஒரு உப்புமா படம் பேட்டர்னில் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பையன் படம் எடுக்கிறான்னு பார்த்துட்டு பரவாயில்ல பெரிய டைரக்டர் படம் மாதிரி இருக்குது. சரி ஓகே, அப்போ நீ வந்து பொழைச்சிப்ப சினிமாவில், இனிமேல் எனக்கு வந்து அந்த ஒரு கவலை இல்லை, அந்த மாதிரி அவர் ஃபீலிங் இருந்துச்சு. கூட இருந்தவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி அப்படி தான் இருந்துச்சு. அவன் நான் எப்போவுமே கொஞ்சம் விளையாட்டாகவே இருக்கிறதுனால இவன் ஏதோ ஒன்று எடுக்கிறான் அப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா படம் எடுத்திருக்கேன், என்டர்டெய்னிங்காக இருக்குது, தேட்டரில் ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓரளவு ஒத்துக்கிட்டாங்க. கோலமாவு கோகிலா ஷூட்டிங் அப்போ ஆர் அந்த ஸ்டோரி நரேஷன் அப்போ உங்களோட பொட்டென்ஷியலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ண ஏதாவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க, ஒரு ஸ்பார்க் கொண்டு அது வந்து. நயன் தான். அப்படியா? ஆமாம், நயன்தாரா அவங்க தான் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் கதை சொன்னதுலேருந்தே அவங்களுக்கு என் மேலே கான்ஃபிடன்ஸ் வந்து. நானும் ரவுடி தான் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஆமாம், நானும் ரவுடி தான் அப்புறம் தான் கோலமாவு கோகிலா. நான் கதை சொன்ன அன்னையிலேருந்தே அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஷூட்டிங்கில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே அவங்க தான் சால்வ் பண்ணுவாங்க. அது என்கிட்ட வரக்கூடாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப இதுவாக இருப்பாங்க. பிகாஸ் அவங்க நான் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்போமே படம் இன்பிட்வீனே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒர்க் ஆகும். கடைசியாக படம் முடியும் போது கூட சொன்னாங்க, நாளைக்கு இது படம் தேட்டரில் ஓடுமா ஓடாதான் எனக்கு தெரியாது, பட் நான் என்ன நினச்சி இந்த படத்துக்குள்ளே வந்தனோ அதோட இந்த படம் நல்லா இருக்கு. அதனால ஐ எம் வெரி கன்வின்ஸ்ட் அண்ட் ஹாப்பி வித் திஸ் டூயிங் திஸ் ஃபிலிம். இப்போ நீங்க இன்னொரு ஃபிலிம் ஆரம்பிச்சீங்க, அது டேக் ஆஃப் ஆகல, அதுக்கப்புறம் தான் கோலமாவு கோகிலா பண்ணீங்க. அந்த கோலமாவு கோகிலாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஒரு த்ராட்டில் வந்து எதுல இருந்து ஆரம்பிச்சது, புஷ் எதுல இருந்து ஆரம்பிச்சது? இப்போ ஃபர்ஸ்ட் படம் ஒன்று ஆரம்பித்தோம், அது கொஞ்சம் ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிமு, அது கரெக்டாக போகலன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு 6-7 இயர்ஸ் கேப்பில் வந்து எனக்கு ஒரு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மோர் தென் எனிபடி கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஒரு புரிதல் ஒன்று பேசிக்காக ஒன்று வந்துச்சு. ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து நிறைய பேர் எல்லாமே இருக்கும்போது, ஸோ அதனால் ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒன்று, பட் ஸ்டில் வந்து தியேட்டரில் என்டர்டெய்னிங்காக இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் வேணும். இட் ஷுட் பி ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கக்கூடாது, யதார்த்த சினிமாவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கமர்ஷியல் சினிமாவாகவும் இல்லாமல் இன்பிட்வீனாக ஒன்று பண்ணணும். பட் பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுன்றது ஐடியாவில் நான் ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப்பில் நான் வந்து ஒரு பொண்ணு பார்த்தேன். அவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப காமான ஆள். நான் எதுவும் இதுவாக சொல்ல, பட் பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு இன்னொரு இடத்துல உட்காரும் போது அப்படியே ஜாலியாக உட்காந்து அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு கால் மேலே அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு மொமெண்ட்டு தான் எனக்கு வந்து அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் வந்து கோலமாவு கோகிலா. ஆனால் பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது வேறு மாதிரி, அங்கே பார்க்கும்போது வேறு மாதிரினா, ஸோ அதுதான் அந்த கோலமாவு கோகிலாலாம். அந்த பொண்ணு வெளியில் பார்க்கும்போது ரொம்ப காமாக இருக்கும், பட் ஷீ இஸ் அ பெட்லர். அது வந்து நம்ம அந்த பொண்ணுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குன்ற மாதிரி அங்கேருந்து தான் அந்த ஸோ இந்த ஐடியா வச்சு அந்தலேருந்து அதை ரெடி பண்ண. ஸோ நயன்தாராவை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க நீங்கள்? அவங்க நான் ஒன்றும் கதை சொன்னேன், கதை சொல்லும்போது அவங்க த்ரூ அவுட் அவங்க கதை சிரிக்க அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பித்து அவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த கதை நரேஷன் முடிஞ்ச உடனே இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ப்ரொடியூசர் எப்படி கிடைச்சாங்க உங்களுக்கு? ப்ரொடியூசர் வந்து அனிருத் தான். ஃபஸ்ட்டு அனிக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, நயன் கிட்ட சொன்னீங்களா? நயன் ஓகேன்ட்டாருனா அனிக்கிட்ட கதை சொல்லலான்னு போகும்போது நீங்கள் இதுங்க ஒரு நிமிஷம் வரான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் நேராக லைக்காவில் போய் சொல்லிவிடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லைக்கா போனால் அவங்க ஒரு பேனல் ஆஃப் ஒரு 5 to 6 பேர் உட்காந்து கேட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி எல்லாருக்குமே கதை சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் பின்னாடி போகலாம். விஸ்காம்லேருந்து ஒரு டெலிவிஷனுக்குள்ளே எப்படி போனீங்க? சினிமாவுக்கு வராமல் டெலிவிஷனுக்குள்ளே எப்படி போனீங்க? அது பெரிய காமெடி கதை மேம். என்னென்னா ஆக்சுவலாக விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ஒரு 2-3 months பயங்கரமாக வேலைலாம் தேடிட்டு இருந்தேன்.
தேடிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்க ரெஃபர் பண்ணி விஜய் டிவியில் ஒர்க் பண்ண போகலாம், விஜய் டிவியில் இவங்கள போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒருத்தங்களை பார்த்துட்டு வந்தேன். அவங்க ரெஸ்யூம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நாங்கள் திருப்பி கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லும்போது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் போயிட்டு வந்து வெளியில் அங்கே ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்கும், அங்கே டீ குடிச்சிட்டு இருந்தேன். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே என்னென்னா ஒரு பெரிய பஸ் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் வந்து நிறைய பேர், ஒரு 50 பேர் 6 பேர் அந்த ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுறதுக்கு அவங்க அந்த க்ரூ கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த டைமில் லயோலாவிலேருந்து நிறைய இன்டர்ன்ஸ் வந்து சேர்ந்துருந்தாங்க. ஒரு 10 பேர் 15 பேருக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அந்த க்ரூ வந்து நானும் அதில் ஒன் ஆஃப் த இன்டர்ன்னு நினச்சிட்டு என்னையும் வந்து சரி பஸ்ஸில் ஏறினாங்க. நானும் சரி பஸ்ஸில் ஏறி அப்படியே போயிட்டேன். சொல்லவே இல்லை, ஒன்றுமே சொல்லலை. ஒன்றுமே என்னை கூட்டிகிட்டு, அதான் நான் ஒருத்தரை போய் பார்த்தேன்ல, அவரும் இருந்தார் அங்கே. நானும் போயிட்டேன். சரி அவர் தான் கூப்பிட்றாரு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போய் யாருமே, அவங்க எல்லாருமே நானும் லயோலா விஸ்காமோட இன்டர்ன்னு நினச்சிட்டு என்னையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு 2-3 நாள் முடிச்சு 15 டேஸ் ஷூட்டே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் நான் வந்து லயோலா இன்டர்னே கிடையாது, நான் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ண வந்த ஆளு சொல்லி. அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு அவங்க நான் பண்ண ஒர்க் பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியல. அப்படியே சரி ஓகே அப்போ நீங்கள் இங்கே இருந்துருங்க சேர்ந்துருங்க ஃப்ரீயாக அவங்கள வேலை செய்ய வச்சவங்க அப்புறம் பே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம், அவங்க அப்போ நான் பண்ண ஒர்க்குக்கே பே பண்ணிட்டாங்க. இல்லை நீங்கள் ஒர்க் கரெக்டாக பண்ணீங்க அதனாலன்னு சொல்லி அதுதான் அந்த 9,000. அங்கேருந்து அப்படியே வந்து ஓகே நீ ஏதாவது ஃப்ராடு பண்ணி சேர்ந்துருந்தாலும் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே இருந்துக்கோன்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே விஜய் டிவி கேரியர். சினிமாங்கிறது தான் உங்களோட கனவா இருந்திருக்கும் இல்லையா, விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும்போது. ஸோ இந்த டெலிவிஷனுக்கு போகும்போது என்ன நினச்சிங்க, இங்கே லேர்னிங்க்கு நிறையா விஷயம் இருக்குன்னு நினச்சிங்களா, இல்லை நடுவில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே சினிமாவுக்கு எப்படி போகிறோம் அப்படின்லாம் தோணுச்சா? ஆமாம், எனக்கு வந்து டெலிவிஷன் போகும்போது அப்போது சர்வைவல் தான் முக்கியமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ டெலிவிஷன் வேறு வழியில் கட்டாயத்தினால அங்கே தான் இருக்கணும்னு சொல்லி போயிட்டேன். பட் அங்கே இருக்கும்போது கூட அங்கே அப்போ தான் அந்த சின்ன டிவி கேமராஸ் வச்சு ஷூட் பண்ணுறோம். அதெல்லாம் எனக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவேன். நம்ம கேமரா ஹேண்டில் பண்ணிங்களா? ஆமாம், கேமரா ஹேண்டில் பண்ணால் கேமராமேன் இருப்பார். பட் சின்ன ஸ்டோரிஸ் பண்ணணும். இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் வராங்கன்னா சூப்பர் சிங்கரில் அவங்கள பற்றி எங்கேருந்து வராங்க, யார், இந்த மாதிரி ரியாலிட்டி ஸ்டோரிஸ் போடுவாங்க. அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ஷூட் பண்ணுவோம். அதை நம்ம ஷூட் பண்ணும்போது நம்ம ஒரு பெரிய சேர் ஃபீலிங்கில் ஷூட் பண்ணுறது பண்ணி அதில் தான் கற்றுக்கிட்டேன். அதில் தான் ஓரளவுக்கு எனக்கு, ஏன்னா நான் எங்கேயும் யார்கிட்டையும் ஏடியா ஒர்க் பண்ணல. ஸோ அங்கேருந்து அப்படியே கற்றுக்கிட்டது தான். ஸோ அப்போது அந்த சமயத்தில் இது வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியடாக இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு சினிமாவுக்கு போகிறதுக்கு. உங்கள் சினிமாவில் வந்து உங்களோட ஆளுமை வந்து எதுவாக இருக்கணும்னு நினச்சிங்க? உங்களோட விஷுவல் சென்ஸா, இல்லை உங்களோட டயலாக்ஸா, இல்லை ஆக்ஷன் சீன்ஸா, ஏதாவது ஒரு குறிக்கோள் இருந்திருக்கும். எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்க நீங்கள்? ஆமாம், எனக்கு வந்து கொஞ்சம் டைரக்ஷனில் தான் கொஞ்சம் நம்ம அந்த கிராஃப்டிங்காக கரெக்டாக இருக்கணும். நம்ம அந்த ஷார்ட் டிவிஷன்ஸ் இது அதோட மேக்கிங், ஏன்னா சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேட்டரில் எப்படி பெட்டர் அதுதான் இருந்துச்சு. பட் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு ரைட்டிங் தான் ரொம்ப கோராக இருக்குது. ஸோ அதுவும் எல்லாமே ஈக்குவலாக எப்படி ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு 40 மார்க்ஸ் வாங்கிடணும். ஓகே, நீங்கள் வந்து விஜய் டிவியில் ஒரு இன்டர்னாக இருந்தீங்க, அப்புறம் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க, அண்டு இந்த மாதிரி சின்ன டாக்குமெண்ட்ரிஸ் மாதிரி தான் ஷூட் பண்ணீங்க. ஒரு டைரக்டராக மாறினீங்க. அந்த டிரான்சிஷன், அதுக்கு நடுவில் எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க டைரக்ட் பண்ணும்போது? என்னென்னா இப்போ சினிமா தான் நான் அதான் ஸ்ரீதர் சார் படம், மணி சார் படம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். நான் ரொம்ப கம்மியாக தான் படம் பார்ப்பேன் மேம். நான் எதுவுமே ஃபுல்லாக பார்த்தது கிடையாது. அங்கங்கே போர்ஷன். இப்போ மணி சார் படம் வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா மியூட்லேயே நிறைய பார்த்துட்டே இருந்திருக்கேன். அது ஆடியோவே இருக்காது. நான் பாட்டுக்கு அவரோட விஷுவல் மட்டுமே, எல்லாமே பழைய படம் புது படம் எல்லாமே, காம்போசிஷன்ஸ் எப்படி இருக்குது, லைட்டிங்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஆங்கிள், என்ன மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி பார்த்து தான் அந்த கிராஃப்ட் வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே இப்படி தான். அதுக்கப்புறம் அதை நான் சின்ன கேமராவில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். பார்த்து தான் கிராஃப்டிங் கற்றுக்கிட்டு, ஸ்கிரிப்டிங் வந்து கதையாக பார்க்கும்போது ஓகே இங்கே இப்படி இருக்குன்னு அதுக்குள்ளே கொஞ்ச நாள் இருந்து நிறைய தப்பு பண்ணி அதெல்லாம் மாற்றி ஏதோ உருட்டி ஓரளவுக்கு. ஸோ ஒரிஜினலாக நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அதை பார்த்துட்டு இது வந்து சரியா இல்லை, இது வந்து சினிமாவில் இதெல்லாம் சரியாக வராது, நீ வேறு மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்க, அதுவும் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம அந்த வேறு மாதிரியே தான் நான் பிலீவ் பண்ணி வந்தேன். இருக்கக்கூடாது. ஆமா, இது அகைன்ஸ்ட் தி கிரெயின். ஆமா, திருப்பி அந்த டெம்ப்ளேட்குள்ள இருக்கக்கூடாது. என்னன்னா இப்படி ஒரு எமோஷன் இருக்கும்போது இங்கே யாராவது காமெடி பண்ணுவாங்களா, இங்கே யாராவது சிரிப்பு வருமானா, நான் எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்டை அப்ரோச் பண்ணும்போது அந்தந்த கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அப்ரோச் பண்ணுவேன். இப்போ நீங்கள் அந்த ஒரு சீரியஸ் சீனில் காமெடி வந்தாலுமே அதில் இருக்கிற ஒரு கேரக்டருக்கு தான் அது சீரியஸாக இருக்கும். இப்போ இந்த பொண்ணோட அம்மாவுக்கு தான் கேன்சரு, அந்த பொண்ணு மீட் பண்ணுற ஒருத்தனுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் என்ன வேணால் சொல்லுவான். ஸோ அதோட மிக்ஸ் மட்டும் தான் நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது சில பேருக்கு ஒர்க் ஆகாது. இது என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னும் போது நான் சரி ஓகே, நான் எதை பிலீவ் பண்ணி வந்தேன்னா அவங்க அதை மாற்றி சொல்லும்போது நான் அதை கேட்க மாட்டேன், அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன். எப்போது டெலிவிஷனில் இருக்கும்போது விட்டா போதும் நான் ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். எவ்ரி வீக் தோணும். அப்படியா? ஏன்னா ஹார்ட் ஒர்க் ஆர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் தாங்க. ஏன்னா எவ்ரி வீக் டார்கெட்டு, நிறைய ப்ரெஷர் இருக்கும்.
நம்ம ஷூட் பண்ணோம், எடிட் பண்ணோம், அது அப்படியே அது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி, அது நிற்காத ரோலர் கோஸ்டர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் திடீர்னு ஒரு நாள் நான் வேணாம் இந்த வேலைன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டேன். பட் இன்னவே யோசிச்சு பார்த்தா உங்களை டஃப்பான ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு அது உங்களை ரெடி பண்ணிச்சு. ஆமாம், நான் எனக்கு வந்து இந்த கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஃபுல்லாகவே எனக்கு டெலிவிஷனில் கிடச்சது தான். எப்படி என்ன மாதிரி க்ரௌட் இருக்கும், எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நான் பண்ண ஷோஸ் எல்லாமே எவ்ரி சிங்கிள் டே வந்து உள்ள 200 பேர் இருப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அப்போவுமே அப்புறம் ரொம்ப எங்கேஜ் வேறு. ஸோ அதுலேருந்து பண்ண ப்ராக்டிஸ் தான் எனக்கு. லண்டன் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்லேயோ இல்லை நியூசிலாண்டில் போய் ஃபிலிம் படிச்சுட்டு வந்தவங்களை விட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தோணுது. ஆமாம், எனக்கு அப்போ நான் பண்ணது ஷோஸ் எல்லாமே கொஞ்சம் ரியாலிட்டி ஷோஸ், எதுவுமே இப்படி ஃபார்மேட்டாக இருக்காது, என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ அவங்க அந்த டெலிவிஷனில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு மெயின். ஓகே, டெலிவிஷனில் நீங்கள் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கீங்க. நான் வந்து நிகழ்ச்சியோட பேர்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுவேன். அதில் ஏதாவது ஒரு மெமரி சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஒல்லிபெல்லி வந்து அவங்க என்னன்னா எல்லாருமே ரொம்ப ஒரு குண்டா இருக்கிறவங்கள நம்ம ஒல்லியாக்குற மாதிரி ஒரு ஷோ. ஆனாங்களா? ஆனாங்க எல்லாமே பயங்கரமா இருக்கும். டாஸ்க் காலையில 4 மணிலேருந்து அவங்கள போட்டு சுற்றி ஒல்லியாக்குற வரைக்கும் விட மாட்டாங்க. ஒல்லியானீங்களா கூட? இல்லை, நான் ஒல்லியாகல, நம்ம வந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் அந்த ரெஜிம்லாம்? ஆமாம், நம்ம எதுவும் பண்ணல. ஏன்னா அவங்க பண்ணுறதை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து ஓகே, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் அது நிறைய பேரோட லைஃப் சேஞ்சிங் ஷோவாக இருந்துச்சு. அதை பண்ணி ஷோ முடிஞ்சோன்னே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா உள்ளே வரும்போது அவங்களாம் அந்த ஒபீஸ்னால வந்து லைஃபே இல்லைன்ற மாதிரி இருந்தாங்க. அது சில பேர் அந்த ஷோ டச் பண்ணிச்சு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஜோடி வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா ஜோடி தான் ஃபஸ்ட் நான் டைரக்ட் பண்ண ஷோ. நான் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் நான் அதுக்கு. ஸோ சாங் பிக்சரைசேஷன்லாம் அதில்? ஆமாம், எனக்கு ஸோ நான் நிறைய கோரியோகிராஃபி வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ என் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே ஒரு டான்ஸ் சாங் கன்ஃபார்ம். எனக்கு அந்த ஒரு செட் பேஸ்ட் கோரியோகிராஃப் சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அங்கே இருந்தனால நானே இப்படி மாஸ்டர் கிட்ட பேசி இது அதுனா அது அந்த ஜோடி நம்பர் 1 எக்ஸ்பீரியன்ஸ் தான். எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஜோடியில்? ஜோடினா நான் 3 இயர்ஸ் பேக் டு பேக் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்ரி சீசன் அப்படியே மாறிட்டே இருக்கும், அப்படியே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காது. பிக் பாஸ் வந்து எனக்கு நிறைய மெமரி கமல் சாரோட தான் இருக்குது. ஏன்னா அந்த கமல் சார் எபிசோடு தான் நான் ஒன் ஆஃப் த டைரக்டர் அதில். ஸோ அவர்கிட்ட பேசுகிறது, அவர் ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ சாரும் நானும் வந்து அந்த ஷோவை பற்றி பேசுகிறத விட பர்சனலாக பேசுகிறது தான் 80% இருக்கும். ஏதாவது பேசிகிட்டே இருப்போம். சரி இப்போ ஷோ பண்ணலாமா, ஓகே சார் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேறு ஏதாவது கதை பேசுவோம். அந்த மாதிரி நிறைய எனக்கு பிக் பாஸில் சாரோட மெமரி நிறையா இருக்குது. இது தவிர வேறு ஏதாவது நிகழ்ச்சி நாங்கள் விட்டுருந்தா? இது தவிர நான் சூப்பர் சிங்கர்னு ஒரு ஷோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணும்போது அப்போ நான் அசிஸ்டன்ட் ப்ரொடியூசராக இருந்தேன். ஸோ ஒரு ஊர் விட்டு ஊர் போய் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பெங்களூர் போய், ஹைதராபாத் போய், கோயம்புத்தூர் இதெல்லாம் போய் ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி அவங்களோட பேக் ஸ்டோரிலாம் பண்ணணும். அது பண்ணும்போது தான் எனக்கு வந்து நிறைய அந்த ஒரே கேமரா இருக்கும், நானும் ஒரு கேமராமேன் மட்டும் இருப்போம். ஷார்ட் இப்படி வை அப்படி வைன்னு சொல்லி நான் வந்து மணி சார் மாதிரி, அவர் பிசி சார் மாதிரி 2 பேரும் அப்படி ஃபீல் பண்ணி அப்போ 2 பேருக்கு 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இன்றைக்கும் சினிமாவில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சீனை வந்து ஷார்ட் பிரேக் டவுன் பண்ண சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடிகிற மாதிரி இப்போது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஹைதராபாத், பெங்களூர் போனதுனால தான் அவங்க கேரக்டர்ஸ்லாம் தெலுங்கு பேசுகிறாங்க, கன்னடா பேசுகிறாங்க, ஏதோ இன்னும் தமிழ் மட்டும் பேசாமல் ஏன்னோ நிறைய கான்ஷியஸாவா இல்ல இந்த படத்துக்கு ஜெயிலர் பொறுத்த வரைக்கும் ஜெயிலர்ல மட்டும் அப்படி கான்ஷியஸா பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த கதையே கொஞ்சம் ஒரு டிராவல்ல இருக்கணும்ன்றதுனால ஒரு 4-5 லாங்குவேஜ். அந்த பீச்ல இருக்கிற சைக்கியாட்ரிஸ்டும் ஒரு தெலுங்குல தான் பேசுறாரு. சோ அது எப்படி அந்த ஸ்லாங்கோட இருக்கணும்ன்ற. ஆமா, நிறைய சில பேர் நம்ம மீட் பண்ணும்போது அவங்க தெலுங்கு ஸ்லாங்ல தமிழ் பேசுறதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நமக்கு. இந்த தசாவதாரம்ல கமல் சார் பேசுவாரு, அந்த பல்ராம் நாயுடு கேரக்டர். அது எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் தெலுங்கு ஆக்ஷன்ல பேசுவார், பட் நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும், ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வச்சு எது குறையா இருக்கோ இப்போ அதுவே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது குறைய நினைச்சாங்களோ. ஆமா, நமக்கு எனக்கு என்னன்னா மேம், நான் கேட்கும்போது எனக்கு எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அது யாருக்குமே புரியலனா கூட எனக்கு ஓகே அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறானே அந்த மாதிரி. பட் சில பேர் வந்து சொல்லுவாங்க சில கேரக்டர்ஸ் பேசுனது புரியல சொல்லி, பட் அந்த கேரக்டரே அப்படிதான். நிறைய பேர் அவங்க பேசுற ஸ்பீட்ல நமக்கு இங்க லைவா பேசும்போதே புரியாது. ஸோ அதுதான் அதோட பாசிட்டிவ். ஸோ அதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்கும், அதை இக்னோர் பண்ணிடலான்னு விட்டுருவோம். நீங்கள் 1990s வந்திருந்தீங்கன்னா நிச்சயமா லவ் ஸ்டோரி தான் பண்ணிருக்கோம் அந்த சமயத்தில். அது அந்த இதை தாண்டியாச்சு தமிழ் இண்டஸ்ட்ரி. அதை தாண்டி வந்தது கொஞ்சம் விடுதலை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் யார்கிட்டே இப்போ ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போறதுனாலே லவ் ஸ்டோரி எதுக்கு, வேற ஏதாவது ஆக்ஷன் பண்ணலாம், இந்த மோட்ல இருக்காங்கல்ல இப்போ எல்லாருமே. உங்களுக்கு பிடிச்ச லவ் ஸ்டோரி என்ன? எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு நெஞ்சில் ஒரு ஆளையும் பிடிக்கும். அப்புறம் எனக்கு வந்து அலைப்பாய்தை பிடிச்சது. அந்த மாதிரி அவ்வளோ ரொம்ப கிளாசிக் லவ் ஸ்டோரிஸ் தான் பிடிச்சிருந்தது.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து சிம்புவோட பண்ணுறதா இருந்தது, ஏன்னா அவர் தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. பட் அது தள்ளி போச்சு. இப்போ வந்து சூப்பர் சக்ஸஸ் அண்ட் சோ மெனி லாரல்ஸ் டு யூ. இப்போ சிம்புவை மீட் பண்ணும்போது அந்த படம் திரும்பி எடுக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவீங்களா நீங்கள்? ஆமாம், ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு எனக்கு இருந்த மெச்சூரிட்டியோட இன்னைக்கு அதோட கொஞ்சம் ஒரு பெட்டராக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னும் இப்போ எனக்கு அந்த படத்தில் நிறைய ஃப்ளா தான் தெரியுது. ஓ இன்னும் கொஞ்சம் நம்ம அன்னைக்கு பெட்டராக பண்ணிருக்கலாம். பட் மேபி அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற ஒரு மாதிரி எல்லாமே ரீஒர்க் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே ஹெட் டு டெய்ல் ஷூட் பண்ணலாமான்னு அப்பப்போ தோணும். இப்போ ஏற்கனவே நீங்கள் பண்ணுறது அது அதில் ஒரு ஸ்வீட்னஸ் ஒரு க்யூட்னஸ் இருந்திருக்கும்ல அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம்மா, அது நல்லா இருந்து. ஸோ நம்ம அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு நம்ம எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சம் எவால்வ் ஆகும்ல. அதை பார்க்கும்போது அது எல்லாமே சேம் கண்டென்ட்டு திருப்பி ரீஷூட் பண்ணும் போல இருக்கு. ஒரு படம் ட்ராப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப உடஞ்சு போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெலிவிஷனுக்காக ஷூட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நடக்கல. ஏன்னா ஆல் த லைட்மென் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு போயிருக்கோம், வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க, திடீர்னு வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு நாள் ஷூட்டிங் நின்று போனதுக்கே எனக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் இன்னும் ஒரு 10 டேஸில் ஆரம்பிச்சிடுச்சு. பட் ஒரு படம் ட்ராப் ஆனப்போ மனநிலை எப்படி இருந்தது உங்களுக்கு? ட்ராப் ஆகும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மேம். அது ஏன்னா நம்ம நிறைய எஃபர்ட் அண்ட் டைம் அதுக்குள்ளே ஆல்ரெடி போட்டிருப்போம்ல. பிகாஸ் டே அண்ட் நைட் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஃபார் ஆல்மோஸ்ட் 6 months டூ. அப்போ திடீர்னு இது இல்லை அப்படின்றப்போ அதில் நிறைய எஃபர்ட் அண்ட் டைம் போயிடுச்சு. ஸோ அதனால் டெஃபினட்டாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் அந்த டைம் பீரியட் தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு பேக் அண்ட் சினிமாவில் என்ன நடக்குது, எப்படி நடந்துக்கணும் எல்லாமே வந்து அங்கே தான் வந்து கற்றுக்கிட்டேன். அது அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே இன்றைக்கி வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த படம் ட்ராப் ஆனதா சரி, அது எந்த காரணத்துக்காக ஆச்சு, அன்னைக்கு வந்து இன்னும் நம்ம இது பெட்டராக பண்ணியிருக்கலாம், இனிமேல் நம்ம எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கணும். பேக் எண்ட் அப்படின்றப்போ என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம்? இல்லை எனக்கு எப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டாக டெலிவிஷன் வந்து அப்படியே சினிமாவுக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து பேசிக்காக வந்து சினிமாவில் ஒரு சினிமா நிற்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குன்றதே எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அது நடத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுல எனக்கு நான் நினச்சேன் உள்ளே போனால் அது படமாக அப்படியே நடந்து அப்படியே முடிஞ்சிரும்னு சொல்லி. ஸோ சினிமாவில் இருக்கிற சில அதர் என்ன சொல்கிறது நிறைய லாட் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்குது. அந்த படத்துக்கு எப்படி வேணால் ஸ்ட்ரகிள் வரலாம், எப்படி வேணால் கஷ்டம் இருக்கலாம், அதை கரெக்டாக எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் அது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை பண்ணுறதும் கஷ்டம், சொல்கிறதும் கஷ்டம், எடுக்கிறதும் கஷ்டம், ரிலீஸ் எல்லாமே கஷ்டமான ப்ராசஸ்ன்றதும் அது எப்படி நம்ம அதுக்குள்ளே மாட்டாமல் ஒரு ப்ராடக்டை கரெக்டாக வெளியில் எடுத்துகிட்டு வரணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 4-5 இயர்ஸில் தான். நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன் என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும். நான் கேட்கல, பட் இப்போ நான் யோசிச்சு பார்த்தா திடீர்னு நம்ம ப்ரொடியூசர் கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம கூப்பிட்டுருப்போம், அந்த ஆர்டிஸ்ட் நிச்சயமா அந்த ரோலுக்கு சரியா வர மாட்டாரு. இப்போ அவரை எடுத்துட்டு இன்னொருத்தரை போடணும். ஃபர்ஸ்ட் படத்துல அந்த ஃப்ரீடம்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் மழை கொட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு டேட் கொடுத்துட்டு இல்ல என்னால முடியாது, எனக்கு 3 மாசம் கழிச்சு தான் நான் வேற படம் உங்களுக்கு கொடுக்க முடியும், வேற படத்துக்கு போறேன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி எந்த சிச்சுவேஷன் எந்த மாதிரினா அது வந்து இப்போ மல்டிபிள், இப்போ என்னன்னா சிலது வந்து நம்ம அகலக்கால் வச்சிருவோம், நமக்கு அன்னைக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும்னா அதை தாண்டி ஏதாவது பண்ணணும்னு வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் ஆஸ்பைரிங்காக இருந்திருப்போம். அதுவும் தப்பாகிடலாம். சில டைம் வந்து ஃபினான்ஷியல் கிரன்ச் இருந்திருக்கும், அது நமக்கு தெரியும், ஓ இது இப்படி ஆரம்பித்தா தப்பாக போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே அதை நம்ம கரெக்டாக இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க மணி சார் வந்து பயங்கர வந்து மேனேஜ் பண்ணி ஒரு ஷூட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஸ்டார்ட் டு எண்டு ஒரு பட்ஜெட்டில் முடிக்கிறதா இருக்கட்டும், குவாலிட்டியாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதில் ஒரு 10% கூட நமக்கு இல்லை அந்த டைமில். ஸோ நம்ம பண்ண சில விஷயங்கள் எல்லாமே தப்பாக. நான் பர்டிகுலராக இதனாலன்னு சொல்லலை, அதில் என்னோடய ஃபால்ட் இருந்திருக்கலாம், அது நடித்தவங்க ஃபால்ட் இருந்திருக்கலாம், ப்ளஸ் ப்ரொடியூசர்ஸோட அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரன்ச் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து அது வந்து தப்பாக போயிருக்கலாம். நான் நினச்சி அன்றைக்கி எனக்கு ஓரளவு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையே கூட கன்வின்சிங்காக வெளியில் எடுத்துருக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அன்றைக்கி இல்லாமல் போய் அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல எனக்கு. அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஆமாம் பட் இன்னைக்கு இருக்கிற நெல்ஸ்னால இன்னைக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரியலன்னா நான் கோலமாவுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஆஃபர் இருந்துச்சு. மீன்ஸ் வந்து அந்த படம் நடக்கலனா கூட வந்து இப்போ படம் பண்ணலாம் அங்கேருந்து வேட்டை மன்னன்லேருந்து 3 years வந்து எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு அந்த வேட்டை மன்னனில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் வந்து இந்த வாட்டி படம் பண்ணால் அது கரெக்டாக நான் நினச்ச மாதிரி வந்து முடிஞ்சு அது ரிலீஸ் ஆகி இப்படி ஒரு கரெக்டாக ஒரு படம் வேணால் சின்ன படமாக நம்ம பண்ணும்போது அது ஒரு பெரிய ஸ்கேலில் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ அது எல்லாமே நான் பேக் எண்டில் மைண்டில் ஒர்க் பண்ணி தான் அந்த கோலமாவை அப்படி போய் பொசிஷன் பண்ணோம். ராம்ராஜ் காட்டன் பிரசன்ஸ் கேம் சேஞ்சர்ஸ் வித் சுஹாசினி, powered by Jayachandran Textiles, Book It Cabs, GT Holidays. Associate sponsor Sunland Refined Sunflower Oil. Jewelry partner Sri Kumaran Thangamaligai. Hospitality partner Crown Plaza Chennai. Jewelry courtesy Ummidi Bangaru Jewellers.